பக்தி கிளிட்ஸ் சேனல் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் அட்சய லக்ன பத்ததி ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது தைப்பூச திருவிழா பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். தைப்பூச அன்று என்று வருகிறது, அதே போல் நீங்கள் முறையாக வழிபாடு எப்படி செய்யலாம், எந்தெந்த ராசிக்காரங்க என்னென்ன செய்யணும், இதை பற்றி தான் இந்த பதிவில் முழுக்க சொல்ல போகிறேன். முதல்ல 2024 ஜனவரி மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று தைப்பூசம் வருகுது. இந்த தைப்பூசம் பார்த்தோன்னா என்றைக்குமே பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்த நாள் அன்னைக்கு தான் வரும். ஸோ அந்த விழா அன்று என்ன ஒரு விசேஷம்னு பார்த்தோன்னா, முருகப்பெருமான் அசுரர்களை அழிச்சு வென்ற நாள்னு கூட சொல்லலாம். இன்றைக்கு யார் ஒருத்தங்க முறையாக வழிபாடு செய்கிறீங்க, அதாவது முருகருக்கு முறையாக வழிபாடு செய்கிறீங்களோ கண்டிப்பாக வாழ்க்கையில் இருக்க திருமண தடையாகட்டும், இல்லை குழந்தையின்மை ஆகட்டும், பல நாள் நோயால் கஷ்டப்படுறவங்களாகட்டும், இல்லை படிக்காத குழந்தைங்களாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு அப்படிங்கிறது உண்டு. இந்த ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக வழிபாடு முறை அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த வழிபாடு முறையை 12 ராசிக்காரங்களுமே ஃபாலோ பண்ணலாம். பொதுவாகவே தைப்பூசம்னா நமக்கு ஞாபகம் வர்றது பார்த்தோன்னா காவடி தான். பால் காவடி ஆகட்டும் அல்லது பன்னீர் காவடி ஆகட்டும், ஒவ்வொருத்தங்க வசதிக்கேற்ப இந்த பாத யாத்திரை செல்றது பழனிக்கு, இந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பாத யாத்திரை காவடிலாம் எடுக்க முடியாதவங்க வீட்டிலையே முறையாக எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். முதல்ல பார்த்தோன்னா பஞ்சலோக வேல். இந்த வேலுங்கிறது எல்லாருடைய வீட்லையுமே இருக்கக்கூடியது ஒன்று. இந்த பஞ்சலோக வேல் இந்த முருகர் பெருமானுடைய கோவில்கள், பெரிய பெரிய கோவில்களில் கிடைக்கும். ஸோ அது கிடைச்சதுன்னா வாங்கி வீட்டு பூஜை அறையில் வைங்க. இந்த வேல் யார் ஒரு வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் துஷ்ட சக்திகளும் அண்டாது, அதே போல் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது வீடு நிறைஞ்சு இருக்கும். பெருசாக எந்த கஷ்டங்களும் அந்த வேல் நமக்கு கொடுத்துறாது. ஸோ இந்த பஞ்சலோக வேலை வச்சு எப்படி இந்த தைப்பூசத்தன்று வழிபாடு செய்யணுங்கிறத பார்ப்போம். முதல்ல இந்த திருமண தடை அப்படின்ற இருக்கிறவங்களுக்கு பார்த்தோன்னா 11 நாள் விரதம் அப்படிங்கிறது கடைபிடிக்கணும். ஸோ இந்த தைப்பூசத்தன்று 11ஆம் நாள் வர மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த 11 நாள் விரதம் இருக்கும் பொழுதும் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடாது. எந்த ஒரு கெட்டதுக்கும், அதாவது கெட்ட காரியங்களாகட்டும், முடி வெட்டுறது, நெகம் வெட்டுறது, இது எதுவுமே அந்த 11 நாளில் செய்யக்கூடாது. வீட்டில் இருக்கவங்களும் இதை கடைபிடிக்கணும். ஸோ அப்போதான் முழுமையாக இந்த விரதம் அப்படிங்கிறது நிறைவு பெறும். முதல்ல பார்த்தோன்னா முதல் நாள் அந்த 1ஆம் நாள் காலையில் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் பூஜை அறையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சலோக வேலை எடுத்துட்டு ஒரு செம்பு கிண்ணமோ அல்லது பித்தளை கிண்ணத்துலையோ பச்சை அரிசி நிரப்பி அதில் இந்த பஞ்சலோக வேலை வச்சு அதற்கு மேலே புஷ்பங்களை போட்டுடலாம். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா இந்த வேலோட இரு புறத்துலையும் மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நீங்கள் நெய் தீபம் ஏற்றிட்டு இந்த முருகப்பெருமானுடைய பாடல்கள் என்ன உங்களுக்கு தெரியுதோ, திருப்புகழ் பாடலாம், அல்லது கந்தர் அனுபூதி பாடலாம், அல்லது கந்த சஷ்டி கூட பாடலாம். ஒரு வேளை எதுவுமே தெரியலனாலும் புத்தகத்தை பார்த்தாவது நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செஞ்சு ஒரு 11ஆம் நாள் வரைக்கும் நீங்கள் செய்யணும். தினமும் காலையிலையும் மாலை இந்த 2 வேளையிலையுமே நீங்கள் நெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்ற வேண்டும். அடுத்து பார்த்தோன்னா 11ஆம் நாள் அன்று நிறைவு பூஜை செய்யணும். இந்த 11 நாள் விரதம் இருக்கும் முறை சாப்பிடலாமா, என்ன சாப்பிடலான்னு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த 11 நாளும் பால் பழம் சாப்பிட்றவங்களும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொருத்தங்களுடைய உடல், அதாவது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் இந்த விரதம் அப்படிங்கிறத கடைபிடிச்சு கொள்ளலாம். சாப்பிடாம விரதம் இரு அப்படின்னு எந்த ஒரு இறைவனும் நம்மளை வற்புறுத்தலை. ஸோ அதனால் அவங்கவுங்க உடல் ஆரோக்கியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம். ஸோ அடுத்து இந்த 11ஆம் நாள் என்ன செய்யணும்னா, வாழை இலை போட்டு, அதாவது மாலை நேரம் செய்யணுமா இல்லை காலையிலேயே செய்யணுமான்னு நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும். அந்த தைப்பூச திருவிழா அன்று மாலை நேரத்தில் தான் இந்த பூஜையை நிறைவு செய்யணும். 5 மணிலேருந்து 6 மணிக்குள்ள பூஜை நிறைவு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ பெரிய ஒரு வாழை இலை போட்டு அதில் வெற்றிலை பாக்கு, பழம், தேங்காய் படைச்சிட்டு, திருமண தடையாக இருக்கீங்க அப்படிங்கும் போது மஞ்சள் கைத்தோட மஞ்சள் கொம்பையும் வச்சு அந்த வாழை இலையில் சக்கரை பொங்கல் கொஞ்சம் உங்கள் கையால் வச்சு வழிபாடு அப்படிங்கிறது நிறைவு செய்யலாம். அல்லது குழந்தையின்மை பிரச்சனைக்காக இந்த விரதத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதே வாழை இலையில இந்த மஞ்சக்கயிறு மஞ்சள் கொம்புக்கு பதிலாக ஒரு குழந்தை பொம்மை, மண்ணால் செஞ்சதோ இல்லை உட்டனால் மரத்தால் செஞ்ச பொம்மையோ எது வேணாலும் அந்த வாழை இலையில வச்சு நீங்கள் அந்த வழிபாடு அப்படிங்கிறத நிறைவு செய்யலாம். அடுத்து
கடன் பிரச்சனையினால பாதிக்கப்படுறவங்க இந்த விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கும் போது ஒரு வெள்ளை கவர்ல வந்து ₹1 நாணயத்தை வச்சு வெற்றிலை பாக்கு அந்த வாழையிலேயே வச்சு நீங்க இந்த வழிபாடை வந்து கடைபிடிக்கலாம். நிச்சயம் கடன் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பார்த்தோம்னா நோய் நொடியினால கஷ்டப்படுறவங்க இந்த பரிகாரம் விரத முறைய அன்னைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கீங்கன்னா நீங்க என்ன செய்யணும்னா அதே வாழை இலையில ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் ஒவ்வொருத்தவங்களுக்குமே வந்து. ஸோ நீங்க என்ன செய்யணும்னா வாழை இலையில துளசி இலையோட சேர்த்து வில்வ இலையும் வைத்து நீங்க வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயம் வந்து நோய் தாக்கத்திலிருந்து தப்பித்து கொள்ளலாம். ஸோ இந்த தைப்பூச திருநாள் அன்னைக்கு நீங்க வாழை இலை போட்டு சுவாமிக்கு படைக்கிற நெய்வேத்தியம் ஆகட்டும் எல்லாத்தையும் வச்சு படைச்சு முடிச்சுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து அன்று முடித்து கொள்ளலாம். ஆனா வந்து இந்த 11 நாளுமே வந்து காலையில மட்டும் அந்த பஞ்சலோக வேலுக்கு பசும்பாலால அபிஷேகம் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அபிஷேகம் பண்றதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு அந்த கிண்ணத்துல பச்சரிசி கொட்டி பூ போட்டு அந்த வேலுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்கணும். இது 11 நாளும் நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம். ஞாபகத்துல வைத்து கொள்ளவும். இந்த மாதிரி தான் வந்து தைப்பூச திருநாளை வந்து நம்ம முறையா வழிபாடு செய்ய வேண்டியது. ஸோ இந்த பதிவு ரொம்பவே வந்து உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும். மீண்டும் மற்றொரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.